வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ஸ்டன் ஆண்டனி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது எப்படி உங்களோட ChatGPT ஃப்ரீ அக்கௌண்ட்டை ப்ளஸ் மெம்பர்ஷிப்பாக மாற்றுறது, அதுக்கு எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வாங்குறது, அந்த மெத்தட்ஸை காமிக்க போகிறேன். அது போக உங்களுக்கு ChatGPT 4 அக்சஸ் பண்ணணும், இல்லை ChatGPTயில் இருக்கிற புது ஃபீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எங்களோட ஓனான ChatGPT கிரியேட் பண்ணுறது, எங்களோட ஓன் டேட்டாவை வச்சு கிரியேட் பண்ணுறது, எங்களோட ஓன் டேட்டா செட்டை வச்சு டேட்டா பேஸை வச்சு கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி நியூ ஃபீச்சர்ஸ், இல்லாட்டினா வெப் ப்ரௌசிங் யூஸ் பண்ணுறதுக்கு, டேட்டா அனாலிசிஸ்க்கு, கோட் இன்டர்ப்ரெட், இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களோட ப்ளஸ் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கினா மட்டும்தான் முடியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு ChatGPTயை பற்றியே இன்ட்ரடக்ஷன் வேணும், இன்னும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும், டியூட்டோரியல்ஸ் டிப்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் மென்ஷன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு தமிழ்லேயே க்ரியேட் பண்ணுவேன். அதனால ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதுதான் ChatGPT ஆஃபிஷியல் லிங்க்கு. அந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா பேசிக்காக இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு லாகின்னு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணுற ஆப்ஷனும், இல்லை சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்கு முன்னாடி ChatGPT அக்கௌண்ட் வச்சே இல்லை, OpenAI அக்கௌண்ட்டும் இல்லைன்னா இந்த சைன் அப் பட்டனை பேசிக்காக கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சைன் அப் விசார்டுக்கு போய் ஒரு பேசிக் இமெயில் அக்கௌண்ட், பாஸ்வேர்டு, வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி கேட்கும். இல்லை க்ரியேட் பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இருக்குது, அதனால நான் லாகினே பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு. ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ண சரிக்கு நீங்கள் ஃப்ரீயாக ChatGPTயை யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3.5 வெர்ஷன் தான் இப்போதைக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெட் யூசேஜ் இருக்குது. அது போக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் வெப் ப்ரௌசிங் யூஸ் பண்ண இயலாது, அவங்களோட லேட்டஸ்ட் ChatGPT 4 யூஸ் பண்ண இயலாது, இல்லை தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ் ChatGPTயோட யூஸ் பண்ண முடியாது, இல்லாட்டினா புது ஃபீச்சர் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களோட ஓன் ChatGPTயை க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபீச்சரும் அவைலபிள் இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா மேலேயும் காமிக்கும் ChatGPT 4ன்னு போட்டு ஒரு பேட்லாக் போட்டிருக்கோம். பேசிக்காக அது சொல்லுது இது தான் லேட்டஸ்ட் மாடல், ஆனால் உங்களுக்கு அதை அக்சஸ் பண்ண அனுமதி இல்லைங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அந்த பேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க, அப்கிரேட் பண்ணுறேன்னா வேணும்னா செஞ்சுக்கொள்ளலாம். அது மாதிரி அங்கே ஒரு லாக் இருக்கும். அதே மாதிரி கீழே நேமுக்கு பக்கத்தில் பார்த்தாலும் அப்கிரேட்னு ஒன்று இருக்கும். இதில் எதில் வேணாலும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசிக்காக அப்கிரேட் பட்டன் கிளிக் பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ அக்கௌண்ட்டுனா அன்லிமிட்டட் மெசேஜ் ஹிஸ்ட்ரி, இன்ட்ராக்ஷன் எல்லாமே இருக்குது அன்லிமிட்டட் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் 3.5 வெர்ஷன் மாடல் தான் அக்சஸ் இருக்குது. அது ஒரு லிமிட்டடான மாடல், அதனால் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ஏஐ ரிசல்ட்ஸோ, இமேஜ் ஜெனரேஷனோ, டெக்ஸ்ட் ஜெனரேஷனோ கிடைக்காது. அதுதான் மெயின் பாயிண்ட். அது போக மொபைல் ஆப்பெல்லாம் அக்சஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீலே கிடச்சிரும். அதே போதுனாலும் நிறைய பேருக்கு அதே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் வேணும்னா தான் நீங்கள் ப்ளஸ் மெம்பர்ஷிப் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ப்ளஸ் பண்ணுற நேரம் என்ன ஃபீச்சர்னு காமிக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரீயில் இருக்கிற எல்லாமே கிடச்சிட்டு, அது போக மெயின் ஃபீச்சர்ஸான ChatGPT 4 அவங்களோட லேட்டஸ்ட் ஏஐ மாடலுக்கு அக்சஸ் கிடைக்கிது. அது போக எங்களோட ஓன் ChatGPT, எங்களோட ஓன் ஏஐ பாட்ஸு, ஏஐ அசிஸ்டண்ட்டு எங்களை பர்சனலாக நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைனா மற்றவங்க இந்த கம்யூனிட்டியிலேருந்தே க்ரியேட் பண்ணவங்க, இல்லை OpenAI க்ரியேட் பண்ண அவங்க க்ரியேட் பண்ண மாடல்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வெறும் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ஃபீச்சர். அதனால் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த இது யூஸ் பண்ணலாம். இன்னொன்று டேலினுங்கிற இமேஜ் ஜெனரேஷன் பிளகினை நாங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெப் ப்ரௌசிங் யூஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ChatGPT ஃப்ரீயில் ஏதாச்சும் கேட்டிங்கன்னு சொன்னால் அதில் டேட்டா பேஸை வச்சு அது ஒரு டேட்டா லிமிட்டேஷன் வச்சுருக்கோம். 2022 ஜூலை வரைக்கும் தான் எனக்கு அக்சஸ் இருக்குது. இல்லாட்டி ஆன்லைனை நான் சர்ச் பண்ணி எடுக்க இயலாது. அதுக்கு தேர்ட் பார்ட்டி க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அது இதுன்னு இருக்குன்னு அதை தனி வீடியோவில் காமிக்கிறேன். ஆனால் அஃபிஷியலாக நீங்கள் ChatGPTலேருந்தே செய்ய முடியாது. ஸோ இன்கேஸ் அது முடியாத, அது வேணும், நான் ஏதாச்சும் கேட்குறேன்னா அது லேட்டஸ்ட்டாக போய் இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி அதில் இருந்து தான் எனக்கு ரிப்ளை பண்ணணும், எனக்கு வர்ற டேட்டாலாம் அக்யூரேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப் ப்ரௌசிங் மூலமாக முடியும். அது போக அட்வான்ஸ் டேட்டா அனாலிசிஸு, கோட் இன்டர்ப்டரு, அது போக நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது எல்லாமே ப்ளஸ் மெம்பரால் கிடச்சிரும். ஸோ அப்கிரேட் டு ப்ளஸ் பட்டனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைப் செக் அவுட் பேஜுக்கு போயிடும்.
இதில் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், பேமெண்ட் எல்லாமே சேஃப் தான் பண்ணுறதுக்கு. உங்களோட டெபிட் கார்டு, இன்டர்நேஷ்னல் அலவுட் டெபிட் கார்டில் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு மந்த்தும் அதே ஆட்டோமேட்டிக்காக ரினியூ ஆயிரும். கொடுத்துட்டு ப்ரொசஸிங்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ப்ரொசஸ் ஆகுது, என் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காட்டும், சொல்லுது என் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு நான் ChatGPT ப்ளஸ்க்கு இப்போ அப்கிரேட் ஆகிட்டேன்னு. இப்போ நீங்கள் கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ChatGPT ப்ளஸ்க்குள்ளே போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பாப்அப் காட்டுது. ஈவன் இந்த யூசர் ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் கூட கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது, உங்களுக்கே தெரியும். என்ன பாப்அப்பில் சொல்லுதுன்னு சொன்னால் ChatGPT can now browse the web, analyze the data, generate images. These capabilities are now built into ChatGPT. No need to select them. Available for Plus users. பேசிக்காக சொல்லுது ChatGPT 4குள்ளேயே எல்லாமே இமேஜ் அனலைஸ் பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம், வெப் ப்ரௌசிங் பண்ணலாம், டேட்டா அனலைசிஸ் பண்ணுறது பெட்டர், இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் ஆகிட்டுன்னு ஒரு பாப்அப் மெசேஜ் சொல்லுது. நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லை கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேட் பட்டன் ரெண்டு பக்கமும் டிசேபிள் ஆகிட்டு ChatGPT வெர்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு காமிக்குது 3.5 4 4 செலக்ட் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு. ChatGPT இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் நியூ சாட் விண்டோ ஓப்பன் ஆகும். எக்ஸ்ப்ளோர் கிரியேட் பண்ணால் இது தான் நான் இப்போ சொன்ன லேட்டஸ்ட்டாக சொன்ன 5 நாளைக்கு முன்னாடி தான் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஓன் ChatGPT நம்ம க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம், ஜிபிடிஸ் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். OpenAIயும் நிறையா க்ரியேட் பண்ணியிருக்கு ஒரு சாம்பிளாக. இதில் பெஸ்ட் என்னென்னா கம்யூனிட்டி மெம்பர்ஸ், அது மாதிரி என்ன மீனிங்னா லட்சக்கணக்கான பேர் ChatGPT OpenAIலாம் வச்சுருக்காங்க. அவங்க க்ரியேட் பண்ணலாம், அவங்க க்ரியேட் பண்ணிட்டு அதை பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணலாம், அதை பப்ளிக் நீங்கள் அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு GPT சொல்யூஷன் மற்றவங்களுக்கு பிடிச்சி அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லானா OpenAI வந்து ரெவன்யூ ஷேரிங் ஆப்ஷன் மாதிரிலாம் செய்கிறாங்க. டீட்டெயில்ஸ் எதுவுமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதெல்லாம் வந்துட்டுன்னா நான் தனி வீடியோ அதுவும் எப்படி செய்கிறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதனால் யூஸராக இருந்தீங்கன்னா நிறைய பேடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை கண்டென்ட் க்ரியேட்டர் மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் க்ரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு அதை செல்ஃப் கூட பண்ணலாம், ரெவன்யூ ஷேர் மாதிரி. அது போக இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். தனி வீடியோ இதுக்குன்னு நான் ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறேன். எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோ ப்ராப்ளியில் செஞ்சுறேன். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் பேட்டா ஃபீச்சர்ஸ்லேருந்து 2-3 எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் மெம்பர்னால். இது ஃப்ரீ மெம்பருக்கு கிடைக்காது. நீங்கள் ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளகின்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டா ப்ளகின் ஆக்சஸும் உங்களுக்கு கிடச்சிரும், அட்வான்ஸ் டேட்டா அனாலிசிஸும் கிடச்சிரும். இது எல்லாமே ப்ளஸ் மெம்பரில் மட்டும்தான் ஆக்சஸ் கிடைக்கும். அது போக பில்டர் ப்ரொஃபைலும் இது நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ChatGPT 4 காமிக்குது. பேசிக்காக இன்னமே என் ChatGPT ப்ளஸ் அக்கௌண்ட்டாக மாறிட்டு அது போக ChatGPT 4ம் அவங்களோட லேட்டஸ்ட் ஃபீச்சர் எல்லாத்துக்குமே அக்சஸ் கிடச்சிட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ChatGPT, AI, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெக்கு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.